ஹை ஃப்ரெண்ட்ஸ், நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமான் அவர்கள்கிட்ட நீங்க பெரியார் குறித்து தவறா பேசுறீங்க. பட் அவரை கொள்கை தலைவரா வச்சு கட்சிகள் வந்துட்டு இருக்கே, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டதுக்கு, அதெல்லாம் தான் என்ன இவ்வளவு பேச வைக்கிது. பெரியாரோட எந்த கொள்கையை தம்பி விஜய் ஏற்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கு விளக்க சொல்லுங்க. அண்டு நான் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை. இனிமேல் ஒவ்வொரு கேள்வியா கேட்பேன். அது பெரியாரோட பெண்ணியமா இருக்கட்டும், பெரியாரோட சமூக நீதியா இருக்கட்டும், தென் பெரியாரோட மது ஒழிப்பு கொள்கைன்னு சொல்லிட்டு இது எல்லாத்த பத்தியுமே நான் கேள்வி கேட்பேன். காந்தி அவர்களை பத்தியே பெரியார் ரெண்டு விதமா பேசியிருக்காரு. ஸோ நீங்க எதை அதுல இருக்கிறீங்க அப்படின்ற மாதிரி சீமான் அவர்கள் பேசியிருக்காரு. அண்ட் சீமான் அவர்கள் பெரியார் குறித்து அவதூறா பேசினது பயங்கரமா ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா பெரியார் ஆதரவாளர்கள் கியூட்டா சீமான் அவர்களோட உருவபொம்மெல்லாம் செஞ்சு அதை அடிச்சுலாம் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. தென் இன்னொரு பக்கம் சீமான் அவர்களோட ஆதரவாளர்கள்லாம் அவரோட வீட்டு வாசல்ல கையில கட்டையோடலாம் நிக்கிறாங்க. பிகாஸ் பெரியார் ஆதரவாளர்கள் சீமான் அவர்களை தாக்க வராங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வந்ததால அண்ட் சம்பந்தமே இல்லாம பெரியார் நல்லவர் கெட்டவர்கள்லாம் இப்ப ஏன் பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா அவர் நல்லவர் கெட்டவர்ன்ற ஆராய்ச்சி எல்லாம் இப்ப பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. தளபதி அவரை கொள்கை தலைவராக ஏத்துக்கிட்டதுக்கான காரணம் அவர் பேசின பெண் உரிமை சமூக நீதினு எதெல்லாம் ஆக்கப்பூர்வமா இருந்துச்சோ அதை மட்டும் நாங்க எடுத்துக்கிறோம், கடவுள் மறுப்பு கொள்கையை கூட நாங்க எடுத்துக்கல அப்படின்ற மாதிரி தெளிவா தான் சொல்லியிருந்தாரு. பட் ஐ திங்க் தளபதியோட வருகைக்கு அப்புறம் சீமான் பெருசா வெளியில தெரியாம இருந்தாரு. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கான்ட்ரவர்சியா பேசினா ட்ரெண்டிங்ல இருக்கலாம் அப்படின்ற மாதிரி பேசினாரா என்னன்னு தெரியல. ஏன்னா தளபதி ஜஸ்ட் பரந்தூருக்கு போனாலே அது இன்னைக்கு டாக் ஆஃப் த டவுனா இருக்கும். பட் சீமான் அவர்களும் பரந்தூருக்கு போனாரு. பட் அவரு போனாருன்றதே தளபதி போறாரு அப்படின்னும் போதுதான் யாரெல்லாம் போயிருக்காங்கன்னு பார்த்தா தான் நமக்கு தெரிய வருது. ஸோ அதனால இந்த மாதிரியான கான்ட்ரவர்சி அவருக்கு தேவைப்படுது. அண்ட் கரெக்டா அதே மாதிரி இந்த ஒரு டாபிக்கும் பயங்கர ட்ரெண்டிங்ல இருக்கு. ஸோ அதனால இவரோட கேள்விக்கு தளபதி கிட்ட இருந்து பதில் வருமானது டவுட் தான். பட் இருந்தாலும் பெரியார் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தோட கொள்கை தலைவர்ன்றப்போ கண்டிப்பா சீமான் அவர்களை கடுமையா விமர்சிச்சு தளபதி கிட்ட இருந்து ஒரு போஸ்ட் வந்தாலும் வரலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.